அந்த இன்க்ளூஷன்றது எங்க நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க? இன்டர்வியூல தான் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. பேப்பர் லெவல்ல போட்டீங்க, நான் 3% வந்து நான் வந்து கிறிஸ்டின்ஸுக்கு கொடுக்கணும், 8% முஸ்லீம்ஸ் கொடுக்கணும், 4% போட்டும் கூட எல்லாம் கிளியரா இருக்கும், ஆன் பேப்பர்ல எல்லாம் இருக்கும். அது எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? பன்னாட்டு ஆய்வில் தெளிவாக சொல்வது என்னவென்றால், டைவர்சிட்டி உள்ள நிறுவனங்கள் தான் வளர்ச்சியையும் லாபத்தையும் தெளிவாக கொடுக்கின்றன. போர்ட் மீட்டிங்லயே வாய்ஸ் எடுபடாதுன்ற பட்சத்துல எப்படி வந்து ஒரு கீழ் லெவல் டீம் லீடர் லெவலையும் ஒரு எக்ஸிகியூட்டிவ் லெவலில் ஒரு முஸ்லீம்கோ கிறிஸ்டியனோட வாய்ஸ் எடுபடுறீங்க? பொய் குற்றச்சாட்டுகள் அவன் மீது வந்து கொண்டே இருக்கும். மொத்தம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல அவங்க எடுத்த ஒரே பாலிசி டிசிஷன் கேட்டா, இந்த குழுமத்தை பொறுத்தவரையில் ஒரே ஒரு பாலிசி டிசிஷன், பெண்களுக்கு இங்க வந்து மேல் பதவி கிடையாது. இந்த டைம்ஸ் நோவில் வந்து அர்னாப் உட்காந்து யூ மிஸ்டர் சந்திரசேகர், அது பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருந்ததுங்க. அது ஒரு அப்பேற்பட்ட ஒரு 15 லட்சம் கோடி பிசினஸ் குழுமத்தோட சேர்மனை போயிட்டு மிஸ்டர் சந்திரசேகர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சந்தானத்துக்கும் வடிவேலுக்கு நடக்கிற இன்டர்வியூ மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. எப்படி வந்து இது யாருமே வந்து அவனுக்கு என்னதான் மேலிடத்துல இருந்து அழுத்தம் அது நான் ஒருபடி மேலேயே கூட போயிடுவேன். நான் RSS அழுத்தமே அந்த இருந்த 5 நபர்ல யாரோ ஒருத்தர் RSSனே வச்சுக்கலாமே, அழுத்தமே கொடுத்திருந்தால் கூட எங்களுக்கென்ற ஒரு முறை உள்ளது, எத்திக்ஸ் கமிட்டி உள்ளது. முதலில் எத்திக்ஸ் கமிட்டி டாக்குமெண்ட்டை பாருங்க. இந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு இந்த நம்பர் கூப்பிடுங்க, இதுதான் கமிட்டியில உங்களுக்கு யார் ஃபீல் பண்ண, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, உங்க ப்ராஜெக்ட்ல இருக்க ஒரு நபர், உங்க சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய நபர், மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர், இதுக்கு மேல என்ன உங்களுக்கு சேஃப்கார்டு, எம்ப்ளாயி சேஃப்கார்டு பண்ணணும்? இல்லைங்க, எனக்கு 3 பேர் மேலே நம்பிக்கைன்னா அப்ப நீங்க ரிசைன் தான் பண்ணணுங்க. டெலிஃபோன்ல வந்து ப்ராஜெக்ட் லீடரும் அந்த டீம் மெம்பரா இருக்கக்கூடிய அந்த பெண்களோ பேசியிருப்பாங்க. நான் இன்னைக்கு வந்து ரம்ஜான் கொண்டாடிட்டு இருக்கேன், உங்களுக்கு வீட்டுக்கு வந்து பிரியாணி அனுப்பட்டுமா, உங்க வீட்டுல என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த ரம்ஜான் கொண்டாடுனது வந்து நாங்க வந்து இது போனோம்னு சொல்றத வந்து இவர்கள் வந்து சொல்லும் குற்றச்சாட்டு வந்து மத மாற்றத்திற்கான முயற்சின்னு முடிப்பாங்க. இது எப்படி சார் மத மாற்றம்? பார்த்தேன், எல்லாருமே 7 பேர், ஒரு கானு, ஒரு அப்துல்லா, எல்லாருமே ப்ராஜெக்ட் லீடர், ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகுறாங்க. சரி, என்ன சாயம் பூசலாம் இவங்க? எங்க பெர்ஃபார்மன்ஸ்ல கையை வச்சுட்டாங்க இவங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ இதுக்கு ஒரு புது ஒரு சாயம் பூசுறீங்க. அந்த சாயம் என்ன? நீங்கள் இஸ்லாமோபோபியா சாயம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு தணிக்கையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் சிப்பி இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். நாசிக்ல இருக்கக்கூடிய டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் அதனுடைய BPO அலுவலகத்தில் நடைபெற்றதாக கூறப்படக்கூடிய கட்டாய மதமாற்றம், பாலியல் துன்புறுத்தல், இது போன்ற குற்றச்சாட்டுகள், இதன் அடிப்படையில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு முன்னர் ஊடகங்கள்லாம் சொன்னது HR மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதா கான் அப்படின்ற ஒரு பெண், அவர்களை வந்து அப்படி தான் குறிப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாக அவங்க தான் மாஸ்டர் மைண்ட், அவங்க தான் D கம்பெனியை சேர்ந்தவங்கன்னு தாவூத் இப்ராஹிமோடு அவர்களை வந்து ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவில் அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு 4 நாள் அதை பற்றி பேசினாங்க. இந்த கைதுகள்லாம் நடைபெற்றது பிறகு அவங்க அப்ஸ்காண்டிங்னு வேற சொன்னாங்க. அவங்கள வந்து காவல்துறையினர் தேடுது, அவங்க தலைமறைவாக இருக்காங்க, எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்த அந்த சமயத்தில் 4 நாட்கள் கழித்து TCS நிறுவனம் சார்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் அவங்க சாதாரண ஒரு டெலிகாலர் தான், அவங்களுக்கும் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, HR டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க இல்லை அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் இந்த பாஷ் அப்படின்ற ஒரு கமிட்டி இருக்குது, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாஷ் கமிட்டி. அந்த கமிட்டியில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை, இந்த புகார்களை அவங்க முன்வைக்கலாம். எந்த எம்ப்ளாயாக இருந்தாலும் அந்த புகாரை முன்வைக்கலாம். இது இல்லாமல் வேற மீடியம்லாம் இருக்குது, அதன் மூலமாக நிறுவனத்திற்கு, நிர்வாகத்திற்கு அதை கொண்டு போய் சேர்க்கலாம். அப்படிப்பட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் யார் சைட்லேருந்தும் வரலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிர்வாகம் இப்படியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இது தொடர்பாக இன்டர்னலாக விசாரணை நடத்துவதற்கு நிர்வாகம் கமிட்டி அமைச்சிருக்கு. அந்த கமிட்டியை வந்து கண்காணிப்பதற்காக ஒரு குழு அமைச்சிருக்கு. வெளியிலிருந்து உதவிகள் நாடப்பட்டிருக்கு. அதாவது லா ஃபர்ம் 2 பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இன்டர்னலாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. இந்த அளவுக்கு நிர்வாகம் அந்த விசாரணையை நடத்துவதற்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கு. இதுவரைக்கும் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 9 FIR ஃபைலாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம், எந்த புகாரும் இன்டர்னலாக கொடுக்கப்படலை. பாதிக்கப்பட்ட பெண்கள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சேனல் மூலமாக எந்த புகாரும் கொடுக்கப்படலை. நிதா கானை பொறுத்த வரைக்கும் அவங்க HR டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்கள் இல்லை. இந்த 2 விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் ஊடகங்கள் பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கட்டாய மதமாற்றம் அப்படின்றது
ஒரு திட்டமிட்ட சதியாக அங்கு நடந்து கொண்டிருந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டினுடைய அடிப்படையே நிர்வாகத்தினுடைய இந்த விளக்கத்தின் மூலமாக தகர்ந்துருச்சு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? டிசிஎஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்துல இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக நிர்வாகம் தந்திருக்கக்கூடிய இந்த விளக்கம், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்க? நம்ம வந்து டிசிஎஸ் என்ற ஒரு நிறுவனம், டாடா என்ற ஒரு குழுமம், ஓகே, இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச பன்னாட்டு நிறுவனம். 3 கோணத்துலேருந்து பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு டிசிஎஸ் என்ற ஒரு நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் வந்து அந்த நிறுவனத்தோட வந்து ரொம்ப நீண்ட காலமாக ஈடுபட்டிருந்தேன். எனக்கு அந்த உள்ளுக்குள்ள இருந்த செய்முறைகள் வந்து எப்படின்றது தெரியும். நீங்க அசோசியேட் ஆயிருந்தேன். ஓகே, ஒரு கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலத்தில். ஸோ அங்கே வந்து என்னன்னா வந்து நீங்கள் நிறைய குறைகள் இருக்கு. ஈவன் நீங்கள் வந்து சேர்மன் கிட்ட நீங்கள் வேண்டுமானாலும் நீங்கள் குறைகளை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சேனல் இருக்கு. அது பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்திக்ஸ் கமிட்டி. இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி நான் சொல்றது வந்து எத்திக்ஸ் கமிட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுவாங்க. அதுலேயே தெளிவாக எத்திக்ஸ் கமிட்டியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேண்டுமானால் உங்களுடைய முகத்தையோ முகவரியை தெரிவிக்கலாம், இல்லாவிட்டால் நீங்க வந்து அதை வந்து அனானிமஸா கூட நீங்க கொடுக்கலாம். ஓகே, நானுமே வந்து நேராகவும் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறேன், மறைமுகமாகவும் சில கோரிக்கைகளை வைத்திருக்கேன். ஓகே, அதுல எப்படிப்பட்ட கோரிக்கைகள் இருக்கலாம் என்றால், இப்ப வந்து சப்போஸ் வந்து இந்த நிடாகான் என்று சொல்லக்கூடிய ஒரு இதை வந்து நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ கன்வெர்டட் இன்டு ஒரு ரிலிஜியஸ் பெயிண்டிங் கொடுத்து அந்த இஷ்யூ வந்து வேற மாதிரி எடுத்துன்னு போகலாம். சாதாரணமாக எம்ப்ளாய்க்கு ஏற்படக்கூடிய சின்ன குறை அந்த குறை பெரிதா ஏன் மதசாயம் போது இது இயல்பாக நடக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் நடக்கக்கூடியது. எப்படி என்றால், ஒரு ஜனவரிக்கும் மார்ச் மாசத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஆண்டுக்கான நீங்க வந்து உற்பத்தியை தந்தீர்களா இல்லையா, நீங்க கொடுக்கப்பட்ட அந்த கேபிஐ கேஆர்ஏ என்று சொல்வார்கள். HR இதுல நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் கேஆர்ஏன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து கொடுக்கப்பட்ட டார்கெட்லாம் முடிச்சிங்கன்னா, ஸோ அது இல்லை என்று சொல்லும் போது ஒரு கூட்டம் வந்து சைலண்டா சண்டை போட்டுட்டு போற கூட்டம் உண்டு. சிலது வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணக்கூடிய கூட்டத்துல ஒண்ணு வந்து தவறான இந்த மாதிரி வந்து ஒரு இது வரும். அப்ரைசல் காலம். இது வந்து அப்ரைசல் காலம். ஸோ முடிஞ்சு போச்சு. ஸோ அரௌண்ட் வந்து மார்ச் 21 வாக்கில் ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணிப்பாங்க. யூ ஆர் ஃபிட் ஒன்லி ஃபார் 2 அப்படின்னா வந்து நீங்க பெஞ்சில் போகக்கூடிய ஒரு நபர். இந்த ஐடி செக்மெண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை பெஞ்ச் அப்படின்னா உங்களுக்கு வேலை இல்லாம தூக்கி ரெண்டு காலாண்டுக்கு மேல நீங்க பெஞ்சில் இருந்தீங்கன்னா வீட்டுக்கு கூட அனுப்பப்படலாம். ஆமா. ஸோ இந்த பேக் டிராப்பை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா இது பெரிய இஷ்யூ கிடையாது. பட் இந்த பர்டிகுலர் நிடாகான்ல நான் இந்த இஷ்யூ வந்து இது பூதாகரமாக்கப்பட்டதுக்கு காரணம் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த நபர்கள் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாகத்தான் இல்ல, பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடியவர்கள் வந்து இந்துக்களாக இருக்கலாம். வந்து இவர் சொல்லக்கூடிய வந்து இதாக இருக்கலாம். இவங்க சொல்றது 7 பேருமே பார்த்தா முஸ்லீம் நேம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. பட் வந்து நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இதுல வந்து டாடா குழுமத்தை பொறுத்தவரையில் அந்த மதத்திற்கான இடமே அங்கே கிடையாது. ஏனென்றால் சிஸ்டம்ஸ் தான் அங்க வந்து நிற்கும். எத்திக்ஸ் கமிட்டி நான் உங்களுக்கு சொன்னேன், கார்ப்பரேட் அப்படிதான் இயங்குது. டாடா ரொம்ப ஸ்ட்ராங் அதுல. நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபக்கீர் சந்த் கோலின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து 99 வரைக்கும் அவர் தான் டிசிஎஸோட டெப்டி சேர்மனா இருந்தார். ஒரு சென்டர் வரும்போதும் ரேண்டம்ல ஒரு 15 இருந்து சென்டர்னு சொன்னீங்கன்னா, இப்ப சோலிங்கநல்லூர் ஒரு சென்டரா இருக்கும், இல்ல டைடல் பார்க் ஒரு சென்டரா இருக்கும், பெங்களூர் கன்னிங்கம் ரோடு ஒரு சென்டரா இருக்கும், இல்ல சீப்ஸ் பாம்பே ஒரு சென்டரா இருக்கும், கல்கட்டா, எங்க போனாலும் போய் டிராவல் பண்ணிட்டே இருப்பாரு. போகும்போதெல்லாம் அன்னைக்கு காலையில போனான்னா HR டக்குன்னு கூடுவாரு. ஒரு 10 நபர் ரேண்டம் லிஸ்ட் எடுத்துன்னு வாங்கன்றாரு. ரெடியா இருப்பாங்க HR, தெரியும் அவங்களுக்கு. ரேண்டமா நம்பர் எடுப்பாரு. எடுத்து இந்த நேம் கூடுன்றாரு. அவங்க வந்து வந்தாகணும், இல்லையா இல்லைன்னா பரவாயில்ல. வந்து அவர் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாரு. எப்படி நீங்க நிர்வாகத்தை பத்தி ஃபீல் பண்றீங்க அப்படின்றாரு. ஒண்ணுமே கிடையாது. உங்க குறைகள் இருக்கும் பட்சத்துல சொல்லலாம், விஷயம் வந்துரும். இந்த நான் எதுக்கு இந்த பாயிண்ட் எவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இன்று வரை எனக்கு தெரிந்த வரையில் டிசிஎஸும் டாடா குழுமத்திலும் அந்த முறை வந்து JRD டாடா காலத்திலிருந்து ஆரம்பித்து ரட்டன் டாட்டாவிலிருந்து இது கண்டினியூ ஆகி இப்பொழுது சந்திரசேகர் காலகட்டத்தில் நீங்க வந்து அந்த ஒரு டிப்ஸ்டிக் இருந்துனே இருக்கும். ஏன்னா பொதுவாகவே மற்ற கார்பரேட்டோட ஒப்பிட்டு பேசும்போது டாடாவை கொஞ்சம் ஓரளவுக்கு எத்திக்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லுவாங்க. மனிதநேயம் என்பது இன்றும் அங்கு பார்க்கலாம். அது என்ன ஆயிடுத்துன்னு சொன்னீங்கன்னா வந்து, ஏன் இந்த முஸ்லீம் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் டிசிஎஸ்ல மட்டும் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஓகே, ஸோ நான் டாடா குழுமத்தை பத்தியும் சொன்னேன், நான் வந்து டிசிஎஸோட பெஸ்ட் ப்ராக்டிஸ், HR ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இருந்தாலும் ஏன் வந்து இவ்வளோ இருந்து ஏன் சார் அப்ப இது நடக்குதுன்றது உங்க அடுத்த கேள்வியா வரும்.
அதற்கு காரணம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு 95க்கும் 2005க்கும் இடைப்பட்ட காலத்தில் Y2K பீரியட் காலகட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் அழுத்தம் வந்து இந்த கம்பெனியில் நிறையவே இருந்தது. ஆக்சுவலாக அது ராமதுரை போன்றவர்களோ இல்லை மற்றவர்கள் போன்றவர்களோ எல்லாருமே வந்து நாங்கள் வந்து நிறைய ஐடி படிச்சுட்டு வந்திருக்கோம், நான் என்ஜினியரிங் படிச்சுட்டு வந்திருக்கோம். அந்த வந்து இது எப்படி நீங்கள் இந்த அழுத்தம் எப்படி வர ஆரம்பிச்சது கேட்டிங்கன்னா, சென்னை, பாம்பே, பெங்களூர் இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து இந்த நிறுவனத்தை தேடி ஓடுகிறாரு. அது டிசிஎஸ் ஆகலாம், இன்ஃபோசிஸ் ஆகலாம், மற்ற. அப்போ போகும்போதுனாவது எல்லாருக்கும் அங்கே வேலை வந்து ஒரு எளிதாக கிடைத்து விடு. ஏன்னா Y2Kல ஆள் வந்தா ஹூவர் ட்ரெஸ்பாசஸ் வில் பி கிவன் அ ஜாப் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. 95க்கும் 2005க்கும் இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட நான் சொல்லணும்னா ட்ரெஸ்பாசஸ்னா என்ன அர்த்தம், அந்த பக்கம் நடந்து போனீங்கன்னா டக்குன்னு உள்ள வேலை கொடுத்துருவாங்க. ஸோ இதை இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு இது போகும்போது என்னாவது அவங்க வந்து படிப்படியாக உயர்ந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் லீடர், ஒரு மேனேஜர் லெவல், அடுத்த லெவல் போகும்போது என்னாவது ஆட்டோமேட்டிக்காக என்னாவது அங்கே வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சாயம் பூசப்படுகிறது. இது பிராமணர் கம்பெனியோ, இது முஸ்லீமுக்கான கம்பெனி இல்லையோ, இது கிறிஸ்டினுக்கான கம்பெனி இல்லையோ அப்படின்றது நிதர்சன உண்மை. நிதர்சனம். இப்போ நான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 15 ப்ராஜெக்டில் இருந்த காலகட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் முஸ்லீம்ஸ்ன்றது கம்மியாக தான் நான் கேள்விப்படுவோம். பேரை வைத்து எளிதாக தெரியும். HR டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தாலும் சரி, நீங்கள் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தாலும் சரி, நீங்கள் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தாலும் சரி, நீங்கள் ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தாலும் சரி, மார்க்கெட்டிங்கில் பார்த்தாலும் சரி, ஒரு சற்று வித்தியாசமாக இருக்கு இது அப்படின்னு. சரி, அதே நிலைமை தான் கிறிஸ்டின்ஸ். ஸோ அப்போ நமக்கு இயல்பான சந்தேகம் என்ன வரும்னா, ஒரு அந்த என்ன சொல்றது, ஒரு பன்முகத்தன்மை எங்கேயோ இருக்காது, டைவர்சிட்டி இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதற்கு ஏற்றார் போல அந்த மேல்தட்டு மக்கள் நான் சொல்றது என்னன்னா வந்து மேலாண்மையில் மேல்தட்டு மக்கள், சீனியர் மேனேஜ்மெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட பெயர்களாக வருகின்றன. ஓகே, சென்னை டெலிவரி சென்டர் ஹெட், வடபழனி டெலிவரி சென்டர், கதிர், அப்படி வரும்போது என்னது ஒரு பேரெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது இது எங்கேயோ வந்து ஒரு தவறான ஒரு தோற்றம், பன்முகத்தன்மையில் ஒரு தவறான தோற்றத்தை, அந்த அப்பொழுது ஆரம்பித்த பிரச்சனை தான் அது படிப்படியாக உயர்ந்து இன்றும் ஐடி இண்டஸ்ட்ரியில போனீங்கன்னா வந்து ஒரு டிசிஎஸ்க்கு ஒரு டிசிஎஸ், ஈவன் ஒன்று சொன்ன இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்கள் அந்த ஒரு தவறான தோற்றம், பன்முகத்தன்மை பற்றி இங்கே ஃப்ரீடம் இருக்காது. அந்த பன்முகத்தன்மை என்றால் என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. ஸோ மொழி பன்முகத்தன்மையா, ஜாதி பன்முகத்தன்மையா, இல்ல மத ரீதியான எல்லாமே அந்த இது வரும்போது அப்ப இந்த ஒரு சில குறிப்பிட்ட நிறுவனங்கள்ல மட்டும் இந்த தோற்றம் தென்படுகிறது அந்த காலகட்டத்தில். இல்லை, இது இப்போ இப்படி கேட்கும் பொழுது ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுவாங்க. டேலண்ட் இருக்க எல்லாருமே உள்ள வர்றாங்க, இதில் நாங்கள் சாதி பார்க்கறது இல்லை, மதம் பார்க்கறது இல்லை, ஒரு என்ன மொழி பேசுகிறான்றதை பார்க்கறது இல்லை. நாங்கள் வந்து சரியான ஸ்க்ரீனிங் மெக்கானிசம் வச்சுருக்கோம். அந்த ஸ்க்ரீனிங்கை மீறி உள்ளே வரக்கூடியவர்கள், அந்த ஸ்க்ரீனிங்கை கடந்து உள்ளே வரக்கூடியவர்கள் அவங்க டேலண்டாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் எடுத்துக்கிறோம். ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு எந்த நிறுவனமாக இருந்தாலும் இப்படியாக ஒரு விஷயத்த சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதை தாண்டி இந்தியா போன்ற சாதி ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள், மொழி ரீதியாக, மத ரீதியாக, இன்னைக்கு மதமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சேர்க்க வேண்டிய ஒரு சூழல், ஒரு காலகட்டத்தில் இப்படி இருக்கும்போது இந்த நிறுவனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கா? டைவர்சிட்டியை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கா? அதை உணர்ந்திருக்கிறாங்களா? உணர்ந்திருந்தா அதை செய்யறதுக்கான நடவடிக்கையில நிறுவனங்கள் ஈடுபட்டிருக்காங்களா? முதல்ல டிசிஎஸ், டாடா, IBM, மெக்கின்சி நாளா வச்சுக்கோங்க. நீங்க டிசிஎஸ் வர்சஸ் மெக்கின்சி கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஈவன் டிசிஎஸ், டெலாய்ட், மெக்கின்சி ஒரு 4 நீங்கள் சொன்னீங்களே டேலண்ட், என்கிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா வந்து ஈவன் பிராமணர்களோ நான் பிராமின்ஸோ அதர் கம்யூனிட்டியோ இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணலாமா இல்லை இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது பெட்டர் நம்ம மெக்கின்சி போன்ற நிறுவனத்திலேயோ இல்லை பாஸ்டன் போன்ற நிறுவனத்திலையோ டெலாய்ட்ல போயிடும். ஏன்னா நீங்கள் கேட்ட அந்த தீர்வு எனக்கு இங்கே கிடைக்குது. எப்படின்னா நான் இன்டர்வியூவில் போய் உட்காரும் போது என்னை வந்து ஒரு நபராக மட்டும்தான் பார்க்குறாங்க, அதற்குள்ள திறனை தான் பார்க்குறாங்க, அந்த பேரை பார்க்கறது இல்லைங்க. ஸோ அதை வந்து அப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இங்கே எனக்கு போனால் ஃபஸ்ட்டு எனக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். எங்கள் ஸ்க்ரீனிங் ப்ராசஸில் ரெக்கக்னிஷன் கொடுக்கும். ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்லேயே ஒரு விஷயம் இருக்குது. ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்லேயே 2லேருந்து 3 டயராக பிரிப்பாங்க. சப்போஸ் நல்ல டேலண்ட்டுன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா ஈவன் ஸ்கேல் ஒன்றா வச்சாலும் பெஸ்ட் ஸ்கேலில் வைக்கக்கூடிய, இப்போ டீம் லீடர்னு என்ன எடுக்கிறாங்கன்னா டீம் லீடரில் பெஸ்ட் ஸ்கேல் வைக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க.
லோ ஸ்கேலில் 40,000 to 60,000 வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பர் மந்த். ஸோ அப்போ 40,000 ஃபிட் பண்ணலாமா, 60,000 ஃபிட், அந்த இடத்துல அந்த சொல்லக்கூடிய அந்த பேர், அந்த ஜாதி சார்ந்த பேர் நிச்சயமாக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பயம் வந்திருக்கு இந்தியாவை பொறுத்தவரை. எங்க டிசிஎஸ் போன்ற நிறுவனங்களில், இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்களில் அப்போ வெளிப்படையாக சாதி என்பது பார்க்கப்படுகிறது, பயம் வந்துருது. ஸோ இப்போ நான் வந்து இன்டர்வியூவில் போய் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இன்டர்வியூவில் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. அங்கே தான் இங்கே தெளிவாக இன்டர்நேஷனல் பர்ஸ்பெக்டிவ் எப்படி கொடுக்கணும், டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன். அந்த இன்க்ளூஷன்றது எங்கே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, இன்டர்வியூவில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. பேப்பர் லெவலில் போட்டீங்க, நான் 3% வந்து நான் வந்து கிறிஸ்டின்ஸுக்கு கொடுக்கணும், 8% முஸ்லீம்ஸ் கொடுக்கணும், 4% போட்டும் கூட எல்லாம் கிளியராக இருக்கும், ஆன் பேப்பரில் எல்லாம் இருக்கும். அது எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க? அப்போ இன்டர்வியூவில் வரும்போது நான் நேர்முக தேர்வுன்னு சொல்லிட்டு ஒன்று வரும்போது அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். நான் வந்து பிராமின் சார்ந்த குழுமத்திலிருந்து வந்தாலும் சரி, நான் பிராமின் மற்ற மதங்கள் இருந்தாலும் சரி, சாதியை சேர்ந்தாலும் எனக்கு ஒரு பயம் வருது. ஐயோ, இந்த நிறுவனம் தான் அவங்கள தான் தேடுதோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு பர்செப்ஷன் கிரியேட் ஆச்சு. ஏன் கிரியேட் ஆச்சு? 95க்கும் 2005க்கும் இடைப்பட்ட காலத்தில் இது வந்து ஒரு ஜெனரலா பேசப்பட்ட உண்மையும் கூட. வழக்கமா எல்லா துறையையும் ஆக்கிரமிக்கக்கூடிய உயர் வகுப்பை சேர்ந்த உயர் சாதியை சேர்ந்தவர்கள் இந்த துறையை ஆக்கிரமிச்சுட்டாங்க அப்படின்றது. ஸோ அந்த துறையில முக்கியமான பொறுப்புகள்ல இருக்காங்க. அந்த பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க டைவர்சிட்டியையும் இன்க்ளூஷனையும் பத்தி யோசிச்சாலும் கூட இந்த நடைமுறைப்படுத்துவதில் அந்த சிக்கல்கள் இருக்குது அப்படின்றீங்க. ஆமா. ஸோ இப்போ வந்து இதை தாண்டி இப்போ நீங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப என்ன பண்றீங்க நீங்க? சரி, இது வேண்டவே வேண்டாம், நான் இப்ப என்ன பண்றேன், இந்த டைவர்சிட்டி பன்முகத்தன்மை இன்னைக்கு யார் கொடுக்குறாங்க? ஃபோர்ட்ல போனீங்கன்னா பன்முகத்தன்மை கிடையாது அப்படின்றான். ஃபோர்ட்ல மறைமலை நகரில் போய் ஜாயின் பண்றா கிடையாது. இல்லை நான் உரகடத்துல வந்து ஒரு பெரிய யூனிட் கோமட்சூலியே இங்கே ஒரு இதுல ஒரு சாம்சங் போன்ற நிறுவனத்துல போனா எனக்கு இந்த பிரச்சனை வரதில்லை. ஏன்னா அவங்க தெளிவா சொல்வது என்ன, அவங்க டாப் லெவலே கிளியரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஃபோர்ஸ் நீங்க வந்து ஜெண்டர் பாலினத்துக்கு வெயிட்டேஜ் இவ்வளவு வச்சிருக்கணும் நீங்க சொல்லிட்டு போயினே இருக்காங்க. அவ்வளவுதான், இந்த பிரச்சனையே வேண்டாம் எனக்கு அப்படின்றாங்க. ஆக்சுவலா 2 மதம், ஓகே, அது கிறிஸ்டின்ஸா இருந்தாலும் சரி, அது முஸ்லிம்ஸா இருந்தாலும் சரி, ஹிந்துஸா இருந்தாலும் சரி, இந்த ஸ்லாபுக்குள்ளதான் நம்ம ஆப்ரேட் பண்ணணுன்ற 2வது மதத்துக்கான ஸ்லாப் ரேட்டிங் கொடுத்துட்றாங்க. இது மட்டுமல்ல, 3வது முக்கியமான, இது நம்ம பேசக்கூடிய காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமானதை மிஸ் பண்றோம், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்னு ஒன்று சொல்லிட்டு. ஓகே, ஸோ அப்ப இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த அளவுக்கு டிசிஎஸ்ஸில் இடம் கொடுக்கிறார்கள் தெரியாது. இப்ப நீங்க சொல்ற இதெல்லாம் வந்து ஃபோர்ட்ல இருக்கு. சோ அப்ப வந்து நிறுவனங்கள், சர்வதேச போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள், இப்ப பாஷ் போன்ற நிறுவனங்களோ, நீ பன்னாட்டு நிறுவனம், ஸ்வீடன், அது குறிப்பா ஐரோப்பாவிலிருந்து வரக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்கள், ஐரோப்பாவிலும் சரி மற்ற நாடுகளிலும் சரி நம்ம இந்தியா போன்ற நாடுகள் வரும்போது அங்க இதெல்லாம் தான் மெயினா மானிட்டர் பண்றாங்க. டைவர்சிட்டி அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நீங்க முதல்ல நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க பாருங்க, அந்த டைவர்சிஃபைட் பாப்புலேஷன் ஒரு நேத்து இந்த இன்டர்வியூவாக வரும்போது படித்ததில் ஒரு பன்னாட்டு ஆய்வில் தெளிவாக சொல்வது என்னவென்றால், டைவர்சிட்டி உள்ள நிறுவனங்கள் தான் வளர்ச்சியையும் லாபத்தையும் தெளிவாக கொடுக்கின்றன. அதை தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் இப்ப டிசிஎஸ் வந்து நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, டைவர்சிட்டி இல்லாததால் அதனுடைய வளர்ச்சி ஒரு காலகட்டத்தில் நின்றது என்பது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறேன். ஏன் அதை சொல்கிறேன் என்றால், டிசிஎஸ் ஒரு ஹெட் கவுண்ட் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த ஏஐக்கு பிரச்சனைகள்லாம் போனதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து 5,30,000 அதை சொல்றீங்க நீங்க. உண்மையில் இந்த டைவர்சிட்டி என்ற ஒரு கான்பிடன்ஸ் மக்கள் மத்தியில் இருந்திருந்தால், அமெரிக்காவிலும் சரி இந்தியா, ஏன்னா அமெரிக்காவிலும் இந்த பிரச்சனை இருக்குது. இப்ப டிசிஎஸ் பத்தி ஆல்ரெடி ஒரு வார்னிங் லெட்டர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து டைவர்சிட்டி நீங்க பாக்குறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க நீங்க. ஆனா இவங்களால பெரிதளவு மாற்ற முடியும். ஏன்னா வந்து மேல்தட்டு, நான் சொல்லக்கூடிய டாப் மேனேஜ்மெண்ட்லயே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, HR ஹெட், அதே மாதிரி நீங்க வந்து CEO எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர், உயர் சாதியை சேர்ந்தவர்கள். சோ அப்ப எனக்கு அந்த லெவல்லயே எனக்கு வாய்ஸ் வந்து எடுபடாதுன்ற, போர்ட் மீட்டிங்லயே வாய்ஸ் எடுபடாதுன்ற பட்சத்துல எப்படி வந்து ஒரு கீழ் லெவல் டீம் லீடர் லெவலையும் ஒரு எக்ஸிகியூட்டிவ் லெவலில் ஒரு முஸ்லீம்கோ கிறிஸ்டியனோட வாய்ஸ் எடுபடும். நீங்க பொய் குற்றச்சாட்டுகள் அவன் மீது வந்து கொண்டே இருக்கும். இது வந்து நீங்க இப்ப நீடா காண்றது இன்னைக்கு பேப்பர்ல வரதுனால பாக்குறீங்க. இவங்க மேல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட எனக்கு அவன் ஜாயின் பண்ணாலும் அந்த டார்ச்சர் இருந்துனே தான் இருந்திருக்கும். ஆக்சுவலா நிச்சயமா இருந்திருக்கும்.
ஏன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு மேண்டேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்க்காக எடுத்திருக்கலாம். ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் அவர் மீது அழுத்தம் வரும்போது அவங்க என்ன செய்வாங்க? அவங்க சிறுபான்மையினர் இது போன்ற நிறுவனங்கள்ல எப்படியாக நடத்தப்படுறாங்க சார் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய? சார் எப்படின்னா சார், சிறுபான்மையினர்னு சொல்ற எப்படி பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி லைக் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ப்ராக்டிக்கலா அதை வந்து ஒரு செக் வாட்ச் டாக்ல வச்சிருக்கக்கூடியது வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அரசு நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய திட்டம் மிக மிக அருமையான திட்டம். அவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி என்னை திட்டினார், ஜாதியை மென்ஷன் பண்ணி திட்டினார்னா அடுத்த செகண்ட் இன்னைக்கும் பேங்க்ல வேலை செய்யக்கூடிய பல மேலதிகாரிகள், நான் சொல்லக்கூடியது ஒரு சாதாரண ஸ்கேல் 3 என்று சொல்லக்கூடிய ஒரு மேனேஜரோ ஏஜிஎம்மோ, எங்க நம்ம பேசும்போது அவரோட லேட் அட்டண்டன்ஸை பத்தி பேசணும், அவரோட வேலையை பத்தி பேசணும், எங்கேயும் தப்பித்தவரை கூட ஒருமையோ இதையோ யூஸ் பண்ணா அது அடுத்த செகண்ட் கமிஷனுக்கு போயிடும். கமிஷனுக்கு லெட்டர் காப்பி போயிடுச்சுன்னா அப்ப இஸ் புட் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். இதுதான் வந்து அப்படிப்பட்ட ஒரு மெக்கானிசம் இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அது அன்பார்ச்சுனேட்டா நான் இருந்த காலகட்டத்திலும் அதை முயற்சி செய்து என்னால் ஒண்ணுமே பண்ண முடியவில்லை. ஏனென்றால் இவர்களின் அழுத்தம், முடிந்தால் உன்னால் இந்த இப்படிப்பட்ட என்வாயர்மெண்ட்ல முடிந்தால் உன்னால் வேலை செய், சர்வை பண்ணிக்கோ. எனக்கு நான் கேட்கிற ஊர் கிடைக்காது, நான் கேட்கிற ப்ராஜெக்ட் கிடைக்காது. ஆனால் வந்து யாருக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும்ன்றத அவங்கள் தான் முடிவெடுப்பார்கள். அந்த நிலைமை இன்றும் டிசிஎஸ் போன்ற நிறுவனங்கள், இன்ஃபோசிஸ், நாராயணமூர்த்தியோட சமீப காலங்களில் அவரோட பேர் கொஞ்சம் டேமேஜ் ஆனதுக்கு ரீசனும் இந்த சனாதன அணுகுமுறை தான். சந்திரசேகர் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பண்றதில்லை. பட் இருந்தாலும் அந்த மேல் தலைவர் வந்து பண்றதில்லை. பட் இருந்தாலும் அவரால் அந்த மாற்றத்தை பெருசா எடுத்துன்னு வர முடியல ஆக்சுவலா. பட் அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அவர் வந்து பொறுத்த வரைக்கும் டவுன் டு எர்த் மேன். நான் தனிப்பட்ட முறையில் அவரோட மூவ் பண்ண வரைக்கும் வந்து அவர் வேலை செய்வதற்கு அஞ்சவே மாட்டார். அந்த லெவலுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து ஒரு 24 மணி நேரத்தில், அப்ப சொல்றது டிசிஎஸ் இந்த காலகட்டத்தில் இப்போ 24 மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்மோஸ்ட் 20 மணி நேரம் வேலை செய்வார்னு நினைக்கிறேன். எப்போ ஃபோன் கால் அவர்கிட்ட வரும்னு தெரியாது. அண்ட் அதுல வந்து பேசும் தோணி வந்து அருமையான தோணி, ஒரு நண்பனாக தான் பழகுவார். ஆனால் அவர் எடுத்த அணுகுமுறையை வைத்து தவறாக வந்து சில கீழ்த்தட்டு மக்கள், சீனியர் மேனேஜ்மெண்ட்ல இருந்தவங்களும் மிடில் மேனேஜ்மெண்ட்ல இருந்தவங்களும் வந்து இதை வந்து இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ப்ராப்பர் ஷேப்பை கொடுக்கறதுக்கு பதிலாக அதை வந்து ஒரு ஜாதி ரீதியான நிறுவனம் எடுத்து ரொம்ப வருந்தக்கூடிய விஷயம் இது ஆக்சுவலா. ஆனா இப்போ இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்திய நிறுவனங்கள், இந்திய பெருநிறுவனங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸான ஒரு எம்ப்ளாயிஸை வச்சுக்கணும், தங்களுடைய பணியாட்கள்ல வந்து அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் அனைத்து சாதியை சேர்ந்தவர்களும் பெண்களுக்கும் உரிய அளவுல பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்றத நடைமுறைப்படுத்துறாங்களா சார்? அதற்கான ஏதாவது மெக்கானிசம் வச்சு ஒர்க் பண்றாங்களா முதல்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், எப்படின்னா வந்து நீங்க வந்து இந்த டிஎன்ஐன்றது இப்பதான் இந்த டாபிக்கே கொஞ்ச நாளா வந்துட்டு இருக்கு. டிஎன்ஐன்றது டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன், அதுக்கு தான் எல்லாமே வருது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எங்க வரும்னு கேட்டீங்கன்னா ஜெண்டர் பயஸ், ஓகே, ரிலிஜன் பயஸ், கம்யூனல் பயஸ், கல்ச்சர் பயஸ், லாங்குவேஜ் பயஸ், எல்லாமே டிஎன்ஐ கீழே இப்பதான் கொஞ்சம் இந்தியாவை பொறுத்த கடந்த 10 வருடமாக ஒரு அதுக்கு வந்து ஒரு முழு ஷேப் கொடுக்க ட்ரை பண்றாங்க. அதுல வந்து எப்படின்னா நிறுவனங்கள் ரெண்டா பிரியுது. இப்ப வந்து வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய நிறுவனங்கள், இப்ப நான் வந்து பாஷ் போன்ற நிறுவனங்கள் பல சம்மேளனங்களையும் சரி போட்டிகள்ல நான் ஜட்ஜெல்லாம் போய் உட்காரும் போது பார்த்தோன்னா அந்த பன்முகத்தன்மை அந்த போட்டியிலே தெரியும். ஒரு கான் இருப்பான், ஒரு ஜான் இருப்பான், ஒரு ராமன் இருப்பான். இது வந்து பாஷ் போன்ற நிறுவனங்கள். ஆனால் இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து முருகப்பா குரூப், நான் முருகப்பா குரூப்பை ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல எடுக்கிறேன். நான் ஒரு காலகட்டத்தில் டிவிஎஸ் குரூப். ஸோ அப்ப முருகப்பா குரூப்லயும் டிவிஎஸ் குரூப்ல நீங்க போகும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நாகப்பன், ஒரு குறிப்பிட்ட முருகப்பன் அப்படின்ற பேரை தான் நீங்க வந்து இப்போ சம்மேளனங்கள்லயோ இல்லை வந்து போட்டிகள்லயோ பார்க்கலாம். அதே மாதிரி டிவிஎஸ் போன்ற குழுமங்களில் ஒரு காலகட்டத்தில், நான் சொல்றது 2000க்கும் 95 கிடைப்பட்ட காலம். ஆனால் டிவிஎஸ் இன்று மாறிவிட்டது. டிவிஎஸ் போன்ற நிறுவனங்கள் நல்லா மாறி இன்னைக்கு வந்து அங்கேயும் ஒரு ஜானை வந்து நீங்க ஒரு சம்மேளனத்திலையும் போட்டியிலையும் பார்க்க முடியுது, ஒரு காணியும் பார்க்க முடியும். ஆனால் முருகப்பாவில் இன்றும் சில மாற்றங்கள், எப்படி வந்து டிசிஎஸ் போன்ற நிறுவனங்களில் வந்து மேலாண் ஜாதி ஆதிக்கம் இருக்கிறதோ அதே போன்று முருகப்பாவில் ஒரு இஷ்யூ நடந்தது. வள்ளி என்ற ஒரு தட் இஸ் எம்பி முருகப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு சேர்மன் குடும்பத்தில் வந்தவர் தன்னுடைய மகள் வந்து சேர்மன் போஸ்ட்டுக்கு, டைரக்டர் போஸ்ட்டுக்கு, சேர்மன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது, இது நடந்து வந்து 2018-19 மொத்தம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல அவங்க எடுத்த ஒரே பாலிசி டிசிஷன் கேட்டா, இந்த குழுமத்தை பொறுத்தவரையில் ஒரே ஒரு பாலிசி டிசிஷன், பெண்களுக்கு இங்க வந்து மேல் பதவி கிடையாது.
வென்று விட்டார்கள். அந்த குடும்பத்துக்குள் நடந்த பேச்சுவார்த்தை, இவங்க இந்த வள்ளி வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க, மீடியாலாம் இன்டர்வியூலாம் கொடுத்தும் கூட கடைசியில வந்து இது முடியாது, இது வந்து ஃபேமிலி பாரம்பரியத்தில் நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்பத்தில் நாங்கள் வந்து பெண்கள் மேல் பதவியில் வருவதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து ஒரு 1 வீக் சைலண்டாக இருந்து அதுக்கப்புறம் பேப்பரில் வெளியில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து ஓடிஎஸ் போயிட்டு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் போயிட்டு அந்த இஷ்யூ வந்து அப்படியே பரி பண்ணிட்டாங்க. ஸோ நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், முருகப்பா எப்படி வளர்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 15 வருடத்தில் முருகப்பா வந்து எத்தனை துறையில் வளர்ந்தது, எந்தெந்த நாடுகளுக்கு சென்றதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பாராட்டக்கூடிய அணுகுமுறை இல்லை. ஆனால் மாறாக இப்போ நான் சமீப காலகட்டத்தில் கேள்விப்படுவதனால் டிவிஎஸ்ல வந்து நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாஃபே என்ற ஒரு நிறுவனம், ஒரு டிராக்டர் கம்பெனி, டிராக்டர்ஸ் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ல சிவசேலத்தின் 2 மகள் ஒருவர் தான் அது இன்னைக்கு டாஃபேயோட சேர்மனாக இருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட டாக்டர் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் சிஇஓ ஆயிட்டாங்க. ஸோ அந்த பெண்களுக்கு இது இங்கிருந்து ஆரம்பிக்குது. எங்கெல்லாம் டைவர்சிட்டி இருக்குதோ அந்த நிறுவனங்கள் வளர்கிறது. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க. அப்போ வந்து இவங்களுக்கு தெரிந்தாலும் கூட இதில் வந்து எப்படின்னா வந்து அந்த டிசிஷனை யார் எடுப்பது, அந்த டிசிஷனை யார் எடுக்கணும்? இப்போ டாடா குடும்பத்தில் இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் எடுக்க வேண்டிய ஆட்கள் யாரு? இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுவோம். ஓகே, இந்த டைம்ஸ் நோவில் வந்து அர்னாப் உட்காந்து யூ மிஸ்டர் சந்திரசேகர், அது பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருந்ததுங்க. அது ஒரு அப்பேற்பட்ட ஒரு 15 லட்சம் கோடி பிசினஸ் குழுமத்தோட சேர்மனை போயிட்டு மிஸ்டர் சந்திரசேகர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சந்தானத்துக்கும் வடிவேலுக்கு நடக்கிற இன்டர்வியூ மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. எப்படி வந்து இது யாருமே வந்து ரூலிங் பார்ட்டி, சென்ட்ரல் ரூலிங் பார்ட்டியும் அதை பத்தி கேள்வி கேட்கல, மற்ற மீடியாவும் அது இது பண்ணவில்லை. இது வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் என்ன சொல்ற ஒரு கெட்ட பெயரை வாங்கி தரக்கூடிய விஷயங்கள். நாளைக்கு வந்து இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஜியோட சேர்மனையோ இல்ல வேற ஏதோ சேர்மன் எடுத்தா அங்கெல்லாம் வந்து அமெரிக்கா மற்ற நாடுகள்லாம் இதை வந்து ஒரு தவறா பார்ப்பாங்க. சரி, நீங்க சொல்லும் போது டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைவர்சிட்டியில பிரச்சனை இருந்தாலும் பட் கம்ப்ளைண்ட் மெக்கானிசம் அப்படின்றது ஸ்ட்ராங்கா இருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா அட்ரஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ இன்னைக்கு குற்றச்சாட்டை வைத்திருக்கக்கூடிய இந்த பெண்கள் ஏற்கனவே ஒரு புகார் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தா அப்போதே அது தீர்க்கப்பட்டிருக்கிறதுக்கான மெக்கானிசம் டிசிஎஸ்குள்ள இருக்குதா? இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் உங்களுக்கு தெளிவா ஒரு உதாரணம் சொல்றேன். இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எக்ஸாக்ட்லி 6 months பேக் என்னோட ஆடிட் இதுல வந்து ஒரு கம்பெனி இஷ்யூ டிஸ்கஷன்ஸ் இறக்குறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா 5 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மேல் மெம்பர்ஸ் ஒரு 6 பேர் டாப் டு பாட்டம் எல்லாரும் பேர் மேலேயும் இதே மாதிரி கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. அதுல 4 பேர் பயந்துட்டாங்க, இது என்னடா இப்படி பண்றாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் அதுக்கு மேல போர்டுக்கு போனோன்னே அவங்க என்ன பண்றாங்க, உண்மையா இருக்கும் போலுக்குதுன்னு. அதுல ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிட்டாரு, நான் ரெடி, இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நான் ரெடிங்க, நானும் வந்து என்கேஜ் ஆலாயர். நீங்க சொன்ன தேதிகள்ல நான் உங்களை செக்ஷுவலா ஹராஸ் பண்ணுன்றதுக்கு முடிந்தால் ஆதாரங்களை வையுங்கள், இந்த இடத்தில் தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்து முடிச்சவனே அந்த பர்டிகுலர் ஒருத்தர் மட்டும் 4-5 ஒருத்தர் மட்டும் கொடுத்தவனே என்ன ஆயிடுச்சு, இந்த ஒருவர் பண்ண நல்ல காரியத்தால் அந்த கேஸ் மொத்தம் டிஃபீட் ஆயிடுச்சு. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சவனே நீங்க என்ன நினைக்கிறீங்க, மீடியா ட்ரையல் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல வந்து நீங்க ப்ராப்பர் ஹெச்ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் வழியா போறதுக்கு பதிலாக நீங்க ஒரு கிரிமினல் ரூட்ல போறீங்க. நீங்க that is false allegation route. இது ஒரு திட்டமிட்டு நடைபெற்ற ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன் எப்படியாக நான் இந்த ஒரு கேள்வி எழுது அப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்றாங்க, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணா அடுத்த செகண்டே போலீஸ் என்ன பண்ணிருக்கணும், கூப்பிட்டு விசாரணை நடத்து. அதை விட்டுட்டு காவல்துறையினரை உள்ள வந்து மாறு வேஷத்துல அந்த நிறுவனத்துக்குள்ள அமைச்சு அவர்களை வந்து கண்காணிக்கிறது, இது வந்து யாருக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில முதல்ல ஒரு காவல்துறை ஈடுபடும்? ஒரு சாதாரண கம்ப்ளைண்ட்டுக்கு அகென்ஸ்டா இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில ஈடுபடுறதுக்கான ஒரு முகாந்திரம் இருக்கா? இது வந்து ஒரு மிகப்பெரிய டெரர் நெட்வொர்க்கு, மிகப்பெரிய ட்ரக் நெட்வொர்க்கு, அந்த நெட்வொர்க் உள்ள ஆப்ரேட் ஆகுது. அவங்கள போய் பஸ் பண்ணணும், இல்லைன்னா அவங்கள கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னா கூட இது மாதிரி மாறு வேஷத்துல காவல்துறையினர் போய் அங்க வேவு பார்க்குற வேலையெல்லாம் செய்வாங்க. சாதாரணமா என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஏமாத்திட்டான் அப்படின்னு ஒரு பெண் வந்து, ஒரு நிறுவனத்தை சேர்ந்த பெண் வந்து காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா, காவல்துறை எடுத்திருந்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை அப்படின்றது ஒரு அதீதமாக இருக்குது அப்படின்ற அடிப்படையிலேயே அதுல நம்மளுக்கு ஒரு டவுட் ஏற்படுதுல. அப்ப காவல்துறை திட்டமிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்களா? இதை சார் அழுத்தம் சார், இதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க வந்து காவல்துறையை பாக்குறீங்கல்ல, நான் வேற விதமா சொல்றேன். ஒரு நிறுவனத்தை வந்து யாரெல்லாம் வந்து எப்போ வேணா வந்து சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜிஎஸ்டிக்கு சர்ச் பண்ணலாம், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் செக் பண்ணலாம், ஆச்சுங்களா, பிஎஃப் ஆஃபீஸ் செக் பண்ணலாம், எல்லாருமே வருவாங்க. யூ ஹவ் காட் எவ்ரி ரைட். ஆனா அந்த அணுகுமுறை என்னவா இருக்கும், பிஎஃப் ஆஃபீஸ் வரும்போது
எங்கே போவாங்கன்னு கேட்டேன். நேராக என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோகாலில் போயிட்டு சிஇஓ பார்த்துருவாங்க. சார் நாங்கள் ரெக்கார்ட்ஸை பார்க்குறோம் சார். ப்ளீஸ் கம், எங்கள் ஆன்லைனில் போங்க, எங்கள் சிஸ்டத்தில் உட்காருங்க, எங்கள் ஹெச்ஆர் ஆஃபீஸர் உட்கார சொல்கிறேன், உங்களுக்கு டீ காஃபி வந்து என்னோட சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர் கொடுப்பாரு, பாருங்க எங்கன்னா டீவியேஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அணுகுமுறை. அதே மாதிரி மாசு கட்டுப்பாடு என்ன சொல்றாங்க, சார் இவ்வளோ லெவல்ஸ் தான் நீங்கள் போகணும், சவுண்ட் லெவல் இவ்வளோ போகக்கூடாது, ஏர் குவாலிட்டி லெவல் இவ்வளோ போகக்கூடாது, ரசாயனம் இவ்வளோ லெவல், எல்லாமே ஒரு வரைமுறை போட்டு தானே தராங்க. ஸோ அந்த வரைமுறைக்கான ஆதாரங்கள் பராமரிக்கப்படுகின்றன. நான் தான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன், அங்கே எல்லாமே ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் காவல்துறையா இருங்க, நான் என்ன சொல்றேன், காவல்துறையா நீங்க இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கிடையாது. நல்லா புரிஞ்சு, நீங்க எப்படி பிஎஃப் ஆபீஸ் அவங்க எங்களுக்கு பவர் கொடுத்துறாங்க, நாளைக்கு நான் சீல் வைப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எடுத்தடுப்புல அதை செய்ய முடியாது. ஸோ இங்க இது எப்படி ஒரு தோற்றம் கொடுக்கப்படுகிறதுனா, காவல்துறை ஒருத்தர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி டக்குன்னு எடுக்க முடியும். அரெஸ்ட் பண்ணது என்னை பொறுத்தவரை தவறோ என்ற ஒரு சின்ன சந்தேகம். ஏனென்றால் அவனுக்கு என்னதான் மேலிடத்திலிருந்து அழுத்தம் அது நான் ஒருபடி மேலேயே கூட போயிடுவேன். நான் ஆர்எஸ்எஸ் அழுத்தமே அந்த இருந்த 5 நபர்ல யாரோ ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்னே வச்சுக்கலாமே, அழுத்தமே கொடுத்திருந்தால் கூட எங்களுக்கென்ற ஒரு முறை உள்ளது, எத்திக்ஸ் கமிட்டி உள்ளது. முதலில் எத்திக்ஸ் கமிட்டி டாக்குமெண்ட்டை பாருங்க, ப்ரொசீடிங்ஸ், மந்த்லி ப்ரொசீடிங்ஸ் பாருங்க, ஓகே, வீக்லி ப்ரொசீடிங்ஸ் பாருங்க, குவார்டர்லி ப்ரொசீடிங்ஸ் பாருங்க. ஏன்னா பல வருடங்கள் நீங்க வேற சொல்லியிருக்கீங்க. பாஷ் மெம்பரை கூப்பிட்டு கூட பேசியிருக்கலாம், காவல்துறை இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இந்த பெண் கொடுத்திருந்தாங்களா இன்டர்னலா அப்படின்னு விசாரிச்சிருக்கலாம். கரெக்ட். டிஐஜி வந்தாலும் சரி, அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் வந்தாலும் சரி, 2 பேருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட். என்ன ட்ரீட்மெண்ட் கேட்டா, இந்தாங்க பாருங்க டாக்குமெண்ட்ஸ்ல இங்க இருக்குல்ல, அப்படி இருந்தா இதுதான் முறை. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் யார் மேல ஃபைல் பண்ணணும், கம்ப்ளைனன்ட் மேல ஃபைல் பண்ணணும். ஆனா ஃபைல் ஏன் அப்ப நீங்க அங்க கொடுக்கல? முதல்ல நீங்க இங்க சொல்ல வேண்டிய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றத நீங்க 5 வருஷம் கழிச்சு எங்க கிட்ட வரீங்க ஸ்டேஷன், அதுவே தப்புன்றேன். அப்ப ஒரு வேலிடா இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணிருக்கலாம். குறைந்தபட்சம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் தேவையில்லை. ஏன்னா ஒரு பெண் ஒரு பாலியல் குற்றத்திற்காக அவங்க எங்க வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அந்த ரைட் அவங்களுக்கு இருக்கு. பட் குறைந்தபட்சம் இந்த கேள்வி அந்த பெண்ணிடம் அவங்க எழுப்பியிருக்கணும் காவல்துறையினர். சார் ஒரு நிறுவனத்துல எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட, நிறுவனத்துல மேண்டேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் என்ட்ரன்ஸ்லயே எல்லா ஸ்டிக்கர்ஸும் இருக்குங்க. இந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு இந்த நம்பர் கூப்பிடுங்க, இதுதான் கமிட்டியில உங்களுக்கு யார் ஃபீல் பண்ண, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, உங்க ப்ராஜெக்ட்ல இருக்க ஒரு நபர், உங்க சென்டர்ல இருக்கக்கூடிய நபர், மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர். இதுக்கு மேல என்ன உங்களுக்கு சேஃப்கார்டு, எம்ப்ளாயி சேஃப்கார்டு பண்ணணும்? இல்லைங்க, எனக்கு 3 பேர் மேல நம்பிக்கைன்னா அப்ப நீங்க ரிசைன் தான் பண்ணணுங்க. இப்ப சரி, இப்போ இதை நீங்க சொல்றதுனால நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன். உண்மையிலே இப்படிப்பட்ட கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல செயல்படக்கூடிய கமிட்டிகள் அதனுடைய ரகசியம் அப்படின்றது காக்கப்படுதா, இல்ல இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு அகேன்ஸ்டாவே அவங்க நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் நடக்குதா? தேவையில்லாம இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு வராங்க, இது நிறுவனத்துக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். உண்மையிலே அந்த கம்ப்ளைண்ட்ல முகாந்திரம் இருந்தாலும் கூட அந்த கம்ப்ளைண்ட்டை ஒண்ணுமே இல்லாம ஆக்கக்கூடிய வேலை, பாதிக்கப்பட்ட பெண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு சமாதானப்படுத்துற வேலை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்யறாங்களா இந்த மாதிரி நிறுவனங்கள்? சார், இந்திய நிறுவனங்கள் ஒரு மதம் சார்ந்த நிறுவனங்கள், ஒரு பன்னாட்டு நிறுவனம். மறுபடியும் நான் அங்கேயே வரேன். ஓகே, எனக்கு எந்த ஃபேவரட்டிசம் இல்லைன்ற இடத்துல கூப்பிட்டு முதல்ல பேச ட்ரை பண்றாங்க. சரி, 2 சைடும் உட்காந்து பேசுறாங்க. 2 சைடும் உட்காந்து பேசும்போது சரி ஓகே, இது இன்வெஸ்டிகேஷன் இறங்குன்றாங்க. ஆதாரங்கள் 2 சைடும் வரக்கூடிய ஆதாரங்கள், இவங்க சொல்லக்கூடிய எவிடன்சஸ், அவர் சொல்லக்கூடிய கவுண்டர் எவிடன்சஸ், 2த்தையும் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. சரி ஓகே, ஃபைனலா முடிந்த வரையில் அந்த நிறுவனத்துக்குள்ளேயே இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு யார் பாதிக்கப்பட்டவரோ அவருக்கு உண்டான தீர்வும், யார் அந்த குற்றத்தில் அவருடைய வேலையோ அதுக்கு உண்டான தகுந்த சன்மானம், 2மே நான் பார்த்தவரை நிறைய நிறுவனங்கள் நடந்து கொண்டிருந்தன. பொதுவாக அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னாலே 0 டாலரன்ஸ் பாலிசி தான் எல்லா நிறுவனங்களும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். நான் ஒருபடி மேலேயே போறேன். ஒரு ரீசெண்டா ஒரு ஸ்வீடன் கம்பெனி உரகடத்துல தான் ஐ திங்க் இருந்தது. ஏதோ ஒரு கட்டுமான வேலை நடந்து கொண்டிருக்கு. ஓகே, கட்டுமான வேலை நடந்துக்கணும். ஒரு ஷிஃப்ட்ல இருந்து இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு அந்த டெக்னீஷியன் மாறுறார். ஓகே, ஸோ அப்போ அந்த டெக்னீஷியன் மாறும்போது அந்த இடத்துல என்னன்னா ஒரு ஏசி ஷீட்டை லைட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு இவர் இறங்கி கீழே போயிட்டார். அந்த இடத்துல ஏதோ ஒரு ஷீட்டோ ஏதோ போட்டு வந்திருக்காரு. அடுத்த இதுல ஒரு ஷிஃப்ட்ல அந்த டெக்னீஷியனுக்கு வார்னிங் சைன் அங்கே இல்லை ஆச்சுங்களா. ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல மேலே போய் இவர் போய் மேலே ஏறுறாரு. அந்த ஷீட்டு மேலே காலை வச்சிடுறாரு. பெரிய நிறுவனம் அவர் காலை வச்சவொடனே கீழே விழுந்து ஆன் த ஸ்பாட் இறந்துடுறாரு. இதே காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த இன்சிடென்ட். ஓகே, கலெக்டர் தெளிவான பார்வை,
ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய எம்டி, அந்த ஸ்வீடன் கம்பெனியோட எம்டி தெளிவான பார்வை, யார் தவறுன்றது முதல்ல வித்தின் ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணிடுறாங்க. யார் தவறு கண்டுபிடிச்சிடறாங்க, யாரோட நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. 3ஆவதா இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஜெனரல் மேனேஜர். ஸோ இப்போ பிரச்சனை வந்து ஜெனரல் மேனேஜருக்கும் மேனேஜர் மெயின்டெனன்ஸ், இதுல வந்து யார் இந்த பிரச்சனையை ஏற்றுக்கொள்ள போகிறது? அப்ப கடைசியில என்ன அங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் நேரோ டவுன் பண்ண உடனே வந்து ஜெனரல் மேனேஜர் வந்து இந்த விஷயத்தை தலையிட முடியாது. ஏனென்றால் இது ஒரு ப்ராஜெக்ட், கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட், இவருக்கு கொடுக்கப்படாத நீங்க ஷீட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஷீட்டை மாத்தணும். அப்ப அந்த மேனேஜர் மெயின்டெனன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து வார்னிங் செய்து ப்ராப்பரா பண்ணியிருக்கணும். ஸோ அப்ப வார்னிங் செய்து ஹெச்ஆருக்கு கொடுத்துட்டாரா கொடுக்கலையா அப்படின்றதுல ஒரு பிரச்சனை வரும். எப்படி இன்வெஸ்டிகேஷன் போகுதுன்னு பாருங்க. ஓஷாஸ்னு ஒன்று இருக்கு சார். ஓஷா ஸ்டாண்ட், எப்படி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சொல்றீங்களோ, பாஷ் சொல்றீங்களோ, சேஃப்டி ஸ்டாண்ட்ல ஓஷாஸ்னு ஒன்று. ஸோ இந்த ஓஷாஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்க்குறாரு. இந்த மேனேஜர் ட்ரைனிங்லாம் அண்டர்கோ பண்ணியிருக்காரு. ட்ரைனிங் எல்லாம் அண்டர்கோ பண்ணிட்டு அந்த வார்னிங் சைன் அங்கே வைக்க மறந்துட்டேன். அப்போ என்ன சொல்லிடுவோம்? காஷன், ஒர்க்கு, போர்டு ரிமூவ், ஷீட் ரிமூவ், டேஞ்சர்ஸ், அதுக்கு நிறைய லெவல்ஸ்லாம். ஸோ பண்ண தவறு யார் பண்ணது? அப்போ 3 ஹவர்ஸ் எடுத்தது அவங்களுக்கு. முடிஞ்சு போச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவர் மேல நடவடிக்கையும். ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்வீடன் ஹெட் குவார்ட்டர்ஸும் லோக்கல் இங்க இருந்து இந்தியன் பிளான்ட்டும் ஜிஎம் எல்லாரும் வந்து 3 ஹவர்ஸ் எடுத்துக்கினாங்களா இன்வெஸ்டிகேஷனுக்கு? எங்க போனாங்க கடைசியில? 2-3 ரெக்கார்டு தான், வீடியோ எவிடன்ஸ் எடுத்து பார்த்தாங்க. அந்த சிசிடிவில இருந்து அங்க ஷீட் வச்சதை பார்த்தாங்க. இவர் அந்த ஸ்பாட்ல வந்து இது வச்சிருந்தாரா, வார்னிங் சைன் வச்சிருந்தாரா பார்த்தாங்க. இவர் ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணிருக்காரா பார்த்தாங்க. ஹெச்ஆர் மேல மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்தா யார் மேலும் மிஸ்டேக் இல்லை. சரி, இன்வெஸ்டிகேஷனுக்கு எல்லா இடத்துலையும் சிஸ்டம்ஸ் ப்ராப்பராக இருக்கிறது. குறிப்பாக எம்என்சி கம்பெனிகள் இருக்குது. டாடா போன்ற குழுமங்களிலும் ரகசியமும் காக்கப்படுது. நான் பலமுறை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறேன். இந்த கோஷன் எல்லாம் கிடையாது புகார் கொடுக்கக்கூடியவர்களுக்கு எதிராக. வாய்ப்பே கிடையாது. அப்படி வந்து இவர்கள் அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை நமக்கு வந்து ஏற்படுத்துகிறார்கள். அதே மாதிரி வந்து மக்களும் வந்து தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தால் நம்ம மீது வந்து ஆக்ஷன் எடுக்கப்படுமா? எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் சார். காவல்துறையில் சேர்ந்தால் பிரச்சனை, அரசாங்கத்தில் சேர்ந்தால் பிரச்சனை, உங்களுக்கு வந்து விஜிலன்ஸில் சேர்ந்தால் பிரச்சனை. ஸோ தனியார் துறையில் மட்டும் நம்ம ஏன் பேசக்கூடாதுன்ற பயத்துக்கு நம்ம ஒரு சில பேர், எல்லாரையும் சொல்லணும், ஒரு சில நபர்களுக்கு அந்த மாதிரி தோற்றம், இல்லை உங்களுக்கு வந்து வேலையை விட்டுட்டு உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளோட தோற்றம் அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் என்னை பொறுத்தவரையில் வந்து இது வந்து டாடா குழுமத்தில் வந்து நிச்சயமாக இந்த தவறு நடக்கவில்லை. ஓகே, அப்ப இது வெளியிலிருந்து வந்த அழுத்தம், அதன் அடிப்படையில தான் இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது பூதாகரமாக பெருக்கப்பட்டிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் கட்டாய மதமாற்றம் அப்படின்ற அளவுக்கு வந்து எடுத்துட்டு போக என்னோட ஏன்னா இது கட்டாய மதமாற்றம் எல்லாம் வந்து கார்பரேட்டுக்குள்ள 8 மணி நேரம் வேலை செய்யற இடத்துல எனக்கு எங்கிருந்து நேரம் இருக்கும்? ஒன்ஸ் நான் ஆபீஸை விட்டு வெளியில போயிட்டேன். இப்ப என்ன வருதுன்னா, எங்க அந்த மதமாற்றம்ன்ற வேர்ட்லாம் வருதுன்னு, எப்படி அந்த மதமாற்றம்ன்ற வேர்டு கொடுக்குறேன்னா, அவங்க என்ன ஆதாரம் வைப்பாங்கன்னு சொல்றேன். நான் டெலிஃபோன்ல வந்து ப்ராஜெக்ட் லீடரும் அந்த அந்த டீம் மெம்பராக இருக்கக்கூடிய அந்த பெண்களோ பேசியிருப்பாங்க. நான் இன்னைக்கு வந்து ரம்ஜான் கொண்டாடிட்டு இருக்கேன், உங்களுக்கு வீட்டுக்கு வந்து பிரியாணி அனுப்பட்டுமா, உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த ரம்ஜான் கொண்டாடுறது வந்து நாங்கள் வந்து இது போனோம்னு சொல்றத வந்து இவர்கள் வந்து சொல்லும் குற்றச்சாட்டு வந்து மதம் மாற்றத்திற்கான முயற்சின்னு முடிப்பாங்க. இது எப்படி சார் மதம் மாற்றம்? நான் இன்னைக்கு வந்து இதுக்கு போனேன், நான் நெல்லூர் தர்காவுக்கு போனேன், இல்லை நாகப்பட்டினம் தர்காவுக்கு போனேன், நீங்க ஒரு நாள் வரீங்களா, ஃபேமிலியோட வரீங்களான்னு சொல்றத வந்து இவர்கள் வந்து தவறான, அதற்கு ஒரு அந்த அந்த ஆடியோ ஃபைல் வரும், வெளியில வராமலாம் இருக்காது. அதனை வந்து மதமாற்றம் என்று ஒரு இது வந்து அதான் சொல்றேன், வந்து ஒரு தொழில் ரீதியாக டெலிஃபோனிக்கா நீங்களும் நானும் பேசுறோம் சார். பேசும்போது என்னங்க இன்னைக்கு எப்படிங்க இருக்கு, சண்டே எப்படி இருக்கு அப்படின்னு பேசுறத வந்து ஆஃபீஸ் ஒர்க் பேசும்போது இதையும் சேர்ந்து பேசுறோம். அப்ப இந்த டாப்பிக்கை மட்டும் எடுத்து வச்சுக்க வேண்டியது. இந்த ஆடியோ ஃபைல் இன்னைக்கு ஸ்மார்ட் போன்ல எல்லாமே ரெக்கார்டு, இந்த ஆடியோ ஃபைலை மட்டும் கட் பண்ணி நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தோன்னே அவங்க என்ன பண்ண, அதுக்கு ஒரு இன்டர்வியூ. எங்க இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் பேசியிருக்கீங்க, நீங்க ப்ராஜெக்ட் நல்லா தானே பேசுறீங்க, லாங்குவேஜ் நல்லா தானே இருக்குது, 2 பேரும் நல்லா நாகரிகமான வார்த்தை என்ன பேசியிருக்கீங்க, நீங்க ப்ராஜெக்டை பத்தி கேட்டீங்க, அவர் ப்ராஜெக்டை பத்தி பதில் சொல்லியிருக்காரு, என்ன இப்போ உங்க ப்ரமோஷன் கழி எல்லாம் நார்மலா தானே பேசுறீங்க. இதுல எங்க கொச்சை எங்க வந்தது, அநாகரிகம் வந்தது? பக்கத்துல உட்காந்து நீங்க கேன்டீன்ல நீங்க பேசுறீங்க, பக்கத்துல இப்போ இது நீங்க வந்து ஐடி கெஃப்டேரியாஸ் போனீங்கன்னா பக்கத்துல உட்காந்து எல்லாருமே பேசுவாங்க. ஸோ அந்த பக்கத்துல உட்கார்ந்தது, இவர் என் பக்கத்தில் உட்கார்ந்தாரு, இப்படி உட்கார்ந்துருப்பீங்க, அப்போ உடனே என் கால் அவர் கால் மீது பட்டது அப்படின்னு. இது எப்படிங்க இது வந்து? ஸோ சில இடங்களில் நான் எல்லா இது ஒரு திட்டமிட்டு இந்த குற்றச்சாட்டு வந்த உடனேயே ஒரு புரி தட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, இதை நம்ம பெருசாக்கணும், ஊதி பெருசாக்கணும் இந்த விஷயத்த அப்படின்னு பொறி தட்டி, அதன் அடிப்படையில காவல்துறையோடு கைகோர்த்து கொண்டு, காவல்துறையும் அவர்களோடு யார் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போட்டாங்களோ அவங்களோட கைகோர்த்து கொண்டு இதை திட்டமிட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்காங்க. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? சாதாரணமான இஷ்யூ இது. நீங்க நான் முதல்ல ஆரம்பிச்சேன் இல்லைங்களா, இது வந்து
எனக்கு மார்ச் 21 எனக்கு ரேட்டிங் கம்மியாக கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 8 பேருக்கோ 10 பேருக்கோ ஏதோ பார்த்தேன். எல்லாருமே 7 பேர், ஒரு கானு, ஒரு அப்துல்லா, எல்லாருமே ப்ராஜெக்ட் லீடர், ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகுறாங்க. சரி, என்ன சாயம் பூசலாம் இவங்க? எங்க பெர்ஃபார்மன்ஸ்ல கையை வச்சுட்டாங்க இவங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ இதுக்கு ஒரு புது ஒரு சாயம் பூசுறீங்க. அந்த சாயம் என்ன? நீங்க இஸ்லாமோபோபியா சாயம். இது நிச்சயமாக இது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தாலே நல்லாவே தெரியும் சார். அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்ல இந்தியன் கார்பரேட் என்வாயன்மெண்ட் கிடையாது, நிச்சயமா கிடையாது. இந்த இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கிற நேரத்திலேயே நான் ஒரு செய்தி படித்தேன். மும்பையை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வதேச நிறுவனம், அவங்களோட அவுட்லெட், அதில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ட்ரெஸ் கோட் வச்சிருக்கிறாங்க. அந்த ட்ரெஸ் கோட் அப்படின்றது ஒரு எங்களுடைய மத அடையாளங்களை மறைக்கக்கூடிய வகையில் இந்த உத்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த ஒரு சில நபர்கள் அந்த நிறுவனத்துக்குள்ள புகுந்து அவங்கள வெளிப்படையாக மிரட்டுறாங்க. அது ஒரு சர்வதேச நிறுவனம். அதுக்குள்ள மிகுந்து நீங்க எப்படி எங்க மத அடையாளத்தை மறைப்பீர்கள், நீங்க உங்க ட்ரெஸ் கோட்ல எங்க மத அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு டிசிஎஸ்ல நடந்திருக்கு, நான் சொல்றேன் அந்த நிறுவனத்துல நடந்திருக்கு. இப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமாக இது அப்படி பரவுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இது இந்தியாவினுடைய தொழில் துறையை எப்படி பாதிக்கும்? சர்வதேச அளவுல இது நம்ம இந்தியாவினுடைய தொழில் துறை எப்படி பாதிக்கும்? இது ஒரு தொடர்கதை ஆயிடுச்சு சார். எப்படின்னா, நான் 2 உதாரணம் தரேன் இதுக்கு. நான் ஒரு காலகட்டத்தில் வேஷ்டி என்பது ஒரு நம்மளோட அடையாளமாக இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்கள், தொழிற்சாலை போன்ற இதிலிருந்து ஆரம்பித்து படிப்பையாக உயர்ந்து வரும்போது வேஷ்டி என்பது போய் நமக்கு ஒரு டிப்பிக்கல் ட்ரெஸ், பேண்ட் என்ற ஷர்ட், இன்னும் ஒருபடி மேலே போய் ஷூ, பெல்ட். இன்ஃபேக்ட் டாட்டாவில் இதெல்லாம் ஒரு ட்ரெஸ் கோடு. நீங்க சொல்லக்கூடிய இதே டாட்டாவில் ட்ரெஸ் கோடு இன்றும் உள்ளது. இந்த ட்ரெஸ் கோடு நம்ம மீறவே கூடாது. நான் இப்போ மேபி சமீப காலகட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் ஆகியிருக்கலாம். ஆனால் அங்கு மட்டுமல்ல, பல நிறுவனங்களில் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நீங்க சொன்ன மாதிரி வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய, சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்க, ஐடிசி கிராண்ட் சோலா. ஐடிசி கிராண்ட் சோலாவில் நான், அது எந்த மதமாக வேண்டுமானா இருக்கலாம், நான் வேஷ்டி கட்டக்கூடிய மதமாக இல்லை இந்த மதமாக இருந்தாலும், அங்கே விஐபிஸ் வரக்கூடிய இடம், விவிஐபிஸ் டு விஐபிஸ் வரக்கூடிய இடத்தில் சில காரணங்களுக்காக எல்லாருக்கும் ஒரு சமநிலை கொடுக்க வேண்டும். அவங்க ஒரு ட்ரெஸ் கோடை மெயின்டைன் பண்ணுறாங்க. அது எல்லாருக்கும் ஒரே ட்ரெஸ் கோடு தான். தோற்றத்தில் யார் பார்த்தாலும் ஒரே சூட்டில் இருப்பாங்க, இல்லை ஒரே சாரியில் இருப்பாங்க, ஒரு ப்ளவுஸில் இருப்பாங்க, ஒரு இதில் இருப்பாங்க. அதே மாதிரி கார் கம்பெனி, நீங்கள் போனீங்கன்னா கார் கம்பெனியில் பிடிக்குதோ பிடிக்கலையோ, பெரும்பாலான கார் கம்பெனிகள் லேடிஸ் இன்னைக்கு பேண்ட் அண்ட் ஷூட்டு வேர் பண்ணியே தீர வேண்டும். நகை குழுமங்கள். ஸோ இந்த ட்ரெஸ் கோட் இது இவங்க பண்ணக்கூடிய செயல்கள், நிச்சயமாக நீங்க கேட்ட கேள்வியும் என்னோட பயமும் அதுதான். படிப்படியாக மெல்ல மெல்ல நாங்கள் இப்படித்தான் ஆபீஸுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக அது உங்களோட அந்த குடும்பத்தை பற்றி தோற்றம், நாளடைவில் அது நாட்டை பற்றி தோற்றம் எங்க வரும் அப்படின்னு சொன்னா, இல்லை நாங்க ஏர்போர்ட்ல நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அதானி நாளைக்கு ஒரு ஏர்லைன் இது எடுத்துறாருன்னு வச்சுக்கலாம். சின்ன உதாரணத்துக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கேசஸ், அதானி ஒரு ஏர்போர்ட் லவுஞ்ச் கான்ட்ராக்ட் எடுத்துறாருன்னு வச்சுக்கலாம். அப்ப நாங்க இப்படிதான் வருவோம் அந்த ட்ரெஸ் கோட்லன்னு சொல்லும்போது, இன்டர்நேஷனல் டூரிஸ்டோ இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ் வரும்போது எப்படி நம்மளை பத்தி யோசிப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. நிச்சயமாக அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, ஆக்சுவலா இந்தியாவில் தொழில் சூழல் அப்படின்றது அமைதியாக இல்லை அப்படின்ற ஒரு தவறான தோற்றத்தை சர்வதேச அளவில் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுடைய தொழில்துறையே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில இது மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படியாக இந்த ட்ரெண்ட் சார் மாறி விட்டது. அதுக்கு ஒரு தரவு தரேன், இன்ட்ரெஸ்டிங் தரவு தரேன். இவங்க டூரிசம் ப்ரமோட் பண்றோம்னு சொல்றாங்க. கடந்த 10 வருடத்தில் இந்தியாவில் ஆண்டுக்கு ஆண்டு வந்திருக்கக்கூடிய ஃபாரின் டிராவல் அரைவல்னு ஒரு வார்த்தை இருக்குது, FTA. அந்த எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா கணிசமாக குறைஞ்சிருக்கு. அது குறிப்பா எங்க போவாங்க இந்தியன்ஸ், ஃபாரினர்ஸ் எங்க போவாங்கன்னா 3 இடம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஒன்று தாஜ்மஹால், 2வது இடம் காஷ்மீர் பெல்ட், அந்த பெல்ட்ல போவாங்க, 3வது கோவா, 4வது இடம் கொச்சின். இந்த 3 இடத்துலையுமே FTA நம்பர் கணிசமாக குறைந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் சார்? இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, இங்க போனால் இந்த மத அடையாளங்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தால், அது மட்டுமல்ல இங்க இவங்க சில இன்சிடென்ட்ஸ் பண்ணாங்க. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 இயர் பேக் கோவால ஒரு பெரிய இன்சிடென்ட் ஆச்சு. உங்களுக்கு நியூ இயருக்கு ஒரு பெரிய கெலாட்டா பண்ணி ஃபாரினர்ஸ் கோவாவுக்கு அதிகம் வரக்கூடிய இடம். ஆனால் இவர்கள் கொடுக்கும் தோற்றம் என்னன்னா, கோவான்னா தப்பான இடம், அது நம்மளோட மத அடையாளத்தை அழிக்கக்கூடிய இடம் என்று
அதுதான் ஃபாரின் டு இதுதான் மதத்தை இன்னொரு இந்தியா ஒரு வேற்று நாடு சேஃபான நாடு இல்ல அப்படின்ற இல்ல மாதிரியான ஒரு அப்படி- பிம்பத்தை இவர்களுடைய அந்த நடவடிக்கை கொண்டு போய் சேர்த்து விட்டது ம். சேர்த்து விட்டது. சில வீடியோக்களை பார்க்கிறோம், எல்லாரையும் நம்ம பொதுவா குற்றம் சுமத்தல, பட் ஒரு சிலர் வந்து வெளிநாட்டு அந்த பயணிகள் கிட்ட வந்து இந்த ஹோலி பண்டிகை சமயங்கள்ல அவங்கள அத்துமீறக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். பல வீடியோக்கள் வருது, அந்த மாதிரி பார்க்குறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில போய் சேருது, அதை அவங்க பார்க்குறாங்க. அதன் அடிப்படையில நீங்க சொல்வது போல உண்மை இந்த சார். வருகை குறைந்திருக்கு. சார் ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. தட் இஸ் டூரிசம், சென்ட்ரல் டூரிசம்ல இருந்து ஒரு ஆட் வரும். ஃபாரினர்கள் வந்து மேலை நாட்டவர்கள் வரும்போது அவர்களுடன் எப்படி நடந்துக்க வேண்டும் என்பது வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் வீடியோங்குது. ஒரு டாக்ஸி டிரைவருக்கு, ஒரு பெக்கருக்கு, ஒரு ரோட் சைட் செல்லர், அவர்கள் வந்து நம்மளுடைய விருந்தினர்கள். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, ஒரு பெரிய ஆட் அது 3 மினிட்ஸ் சினிமா தியேட்டர்லாம் அந்த படம் அந்த ஆடு போட்டு. இப்போ அந்த ஆடு வரதே கிடையாது, அந்த ஆடு வரதே கிடையாது. ஏனென்றால் இவர்களோட கொள்கைக்கு அது மாறாக உள்ளது. அதுதான் பிரச்சனை. ஆனா இதுல இருக்கக்கூடிய சீரியஸான விஷயம் என்னவென்றால், நம்மை நாமே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் இது வந்து மிக மிக இந்த 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 மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மை நாமே தனிமைப்படுத்தி கொண்டு கடைசியில் எங்க போய் நிற்க போகுது? டிசிஎஸோட ஏர்னிங்கோ இல்லை இந்தியாவோட ஃபாரின் டூரிஸ்ட் அரைவலில் இருக்கக்கூடிய ஃபாரெக்ஸ் ரெவன்யூ கணிசமாக குறைந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நான் முடிவாக இதுல வந்து தெரிந்து கொண்டிய விஷயங்கள். இது ஒரு நாடு அமைதியாக இருக்கும் பட்சத்தில் தான் எல்லா துறைகளும் வளர்ச்சி அடையும். அமைதியை நாமளே திட்டமிட்டு குலைச்சோம் அப்படின்னா நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியை நாமே வந்து பின்னுக்கு தொடரோம்னு அர்த்தம். அப்படிதான் அதை புரிஞ்சு. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.